Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெண்டு பிளான்ட் நம்ம ப்ரோபகேட் பண்ண போறோம். ஒன்னு பாத்தீங்க அப்படினா ஒரு லீஃப் ஆந்தூரியம், இன்னொன்னு வந்து வேரிகேட்டட் ஹோமோலுமினா. நம்ம ஏற்கனவே அந்த ஹோமோலுமினா ஆந்தூரியம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரோபகேட் பண்றது பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம அதே தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லும் பாத்தீங்க அப்படினா தெரியும். இப்ப பாத்தீங்க அப்படினா இது வந்து லெக்ஷூரியன் ராடிகன்ஸ் கிராஸ். ரொம்ப அழகா இருக்கும். லீஃப் எல்லாம் ரொம்ப திக்கா, நம்ம பெப்பர் லீஃப் இருக்கு தெரியுமா, இதே மாதிரி ரொம்ப பெருசா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இது என்ன அப்படின்னா இதுல இன்னொரு பேபி பிளான்ட் வந்திருக்கு. நம்ம இது தோட்டத்துல இருந்தனால அப்படியே இருந்தது. பாத்தீங்கன்னா நல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருக்குல்ல, பாக்குறீங்கல்ல. இது வந்து இந்த மாதிரி இந்த மழை நேரங்கள்ல ஆந்தூரியம்ஸுக்கு வரக்கூடிய, ஆந்தூரியம் இல்ல ஃபிலோஸுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான். இங்க ஹஸ்க்ல வந்து இன்ஃபெக்ஷன். ஓகே, இதுல நம்ம ஹஸ்க போட்டிருக்கோம்ல, அதுல இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பட்டதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இங்க பாத்தீங்களா, இந்த பிளான்ட்டுக்கு அது ஸ்ப்ரெட் ஆயிட்டு, இது வந்து ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஃபுல் பிளான்ட்டுமே டல் ஆயிரும். நமக்கு முன்னாடி இருந்த டார்க் நேரோஃபார்ம் ஆந்தூரியம் இருக்கு தெரியுமா, இது ஃபுல் பிளான்ட்டுமே மொத்தமா டல் ஆகி போற ஒரு கண்டிஷன்ல ஆயிட்டு, அதை நம்ம எடுத்து திரும்ப ரிப்போர்ட் பண்ணி எடுத்து செட் பண்ணி தான் நம்ம அதை காப்பாற்றணும். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். இதெல்லாமே நம்மளோட தோட்டத்துல உள்ள பிளான்ஸ் தான். எல்லாமே நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால கரெக்டா நமக்கு தெரியல. ஏதோ ஒரு பெரிய ஒரு காட்டுக்கு உள்ள போன மாதிரி ஒரு தாட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஆனா அவ்வளோ பிளான்ஸ் இருக்கு உள்ளாடி. ஓகே, நம்ம இனி வீட்டுக்கு போய் இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம ப்ரோபகேட் பண்ணதை பார்க்கலாம். போலாமா? இதை கொண்டு போகலாமா? இது ஹோமோலுமினா வைக்கிறதுக்கு, ஹோமோலுமினாக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஆந்தூரியம் அப்புறமா ஹோமோலுமினா ரெண்டுக்குள்ள பாட்டிங் மிக்ஸ் தான். ரெண்டுமே காமன் தான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா வேரிகேட்டட் பிளான்ட்ஸுக்கு நம்ம வேற ஒரு மெனோரம் போட மாட்டோம், அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். வேற எல்லாமே ஆந்தூரியம் பாட்டிங் மிக்ஸ் ஃபிலோ எல்லாமே கொஞ்சம் எதிர்சும் ஒரே மாதிரி தான் வரும். சிப்ஸ், கொக்கோ சிப்ஸ் இந்த மாதிரி நம்ம பாரா இருக்கிறது இந்த மாதிரி லூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஓகே, 2 பார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு பார் பார்த்தீங்கன்னா 4 kg இருக்கும். 4 kg பார் 2 பார் எடுத்திருக்கோம். அப்போ ஒரு 8 kg கொக்கோ சிப்ஸ். கொக்கோ சிப்ஸ் வந்து நல்லா அந்த வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால பிளான்ட்டுக்கு வந்து எப்பவுமே நல்ல ஒரு இந்த ஈரப்பதம் அப்படியே கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொக்கோ சிப்ஸ் இது பண்றோம். அது மட்டும் இல்ல, ரூட் ரொம்ப ஃபாஸ்டா போடும். நிறைய பேர் கேட்டாங்க இது ஊற வச்சு தான் நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்னு. அப்படி கிடையாது, இதை டைரக்டாவே நம்ம பாட்டிங் மிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொக்கோ சிப்ஸ். ஆனா நிறைய பேர் அதை ஊற வச்சு இது பண்றாங்க. ஊற வைக்கிறது நல்லதுதான். ஆனா நாங்க இதுவரையும் ஊற வைக்கிறது கிடையாது, டைரக்டாவே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பிளான்ட்டுக்கு இதுவரையும் ஒரு சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் இருக்கு. அதுக்கு கூட நம்ம பியூமைஸ் ஆட் பண்றோம். நம்ம ஒயிட் பியூமைஸ் இதுக்கு எடுத்திருக்கோம். இதுக்கு கூட சார்கோல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டில் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது கிடையாது. இது நம்ம ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிப்பட்ட சார்கோல். டிஃப்ரெண்டா ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது. அதனால நம்ம இது கடையில இருந்தா நம்ம வாங்கணும், நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியாது. இந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு தான் பாட்டிங் மிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இவ்வளவு தான் பாட்டிங் மிக்ஸ். ஓகே, நம்ம இனி அந்த ஹோமோலுமினாவை பார்த்துட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டிங் மிக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா நம்ம எடுத்தது கொக்கோ சிப்ஸ். கொக்கோ சிப்ஸ் வந்து நம்ம ஒரு 8 kg எடுத்திருக்கோம். ஓகே, பியூமைஸ் வந்து டோட்டல் நம்ம 10 kg ஆட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் 10 kg. அப்புறமா இந்த மாதிரி போட்ட ஒரு பாட் இருக்குல்ல, இன்டோர் பாட் இருக்குல்ல, இதுல ஒரு 2 பாட்ஸ் வந்து நம்ம வந்து சார்கோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு 5 kg கொக்கோ சிப்ஸ் போதுமா இருந்துச்சு. நம்ம கூட எடுத்துட்டோம். அதுலேருந்து ஒரு 3 kg நம்ம எடுத்துட்டோம். இங்க பாத்தீங்களா நிறைய இருக்கு கொக்கோ சிப்ஸ். அதனால ஒரு 3 kg மாதிரி எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து நம்மளோட ஹோமோலுமினா ஆந்தூரியம் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோமோலுமினா தான் நம்ம இப்போ ப்ரோபகேட் பண்ண போறோம், வேரிகேட்டட் ஹோமோலுமினா. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஹோமோலுமினா வந்து நம்ம வாங்கின டைம்ல வந்து இந்த பிளான்ட்டை கட் பண்ணி நம்ம ப்ரோபகேட் பண்ணோம். அப்போ நமக்கு நிறைய பேபிஸ் கிடைச்சிருந்து. அதுக்கு பிறகு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு அதே பாட்லயே இன்னும் நிறைய பேபிஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இதுவும் ஒரு பேபியில உள்ளதுதான். இது என்ன அப்படின்னா அந்த பேபிஸ் வந்து இந்த மதர் பிளான்ட் வந்து அது வளர விடாம கொஞ்சம் டாமினேட் பண்ணுது.
நம்ம இதை கண்டிப்பாக பிரிக்கணும். ஏன்னா இந்த பாட் வந்து அதுக்கு போதாது. நிறைய பேபிஸ் உள்ளாடி இருக்கு, எத்தனை பேபி இருக்குன்னு பிரித்த பிறகு தான் தெரியும் கிளியராக. ஏன்னா இது ஃபுல்லுமே ரூட்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பிளான்ஸ் வந்து அந்தளவு க்ரோ ஆகுறதுக்குள்ள ஒரு இது இல்லாமல் அப்படியே ஃபுல்லுமே நெருங்கி இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹோமோலாமினாவை நம்ம கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை பேபிஸோட செப்பரேட் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை அந்த ஆந்தூரியம் ராடிகன்ஸ் மிக்ஸ்டு லெக்ஷோரியன் இருந்து தெரியுமா, அதையும் நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோ இன்னைக்கு. இதில் இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த பேபிஸ் இங்கே இருக்கு பாருங்க. இன்னும் 2-3 பேபிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்க. ஸோ இதுவும் நல்ல பிளான்ட். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம்னா அதுவும் ஒரு மதர் பிளான்ட் ஆயிரும். பேபிஸும் நல்ல வேரியேஷன், அந்த ஹோமோலாமினா நல்ல பேபிஸும் நல்ல வேரியேஷனோட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளான்ட் இது. ஓகே, நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த வேரிகேட்டட் பிளான்ட்ஸுக்கு வந்து நம்ம நியூட்ரிஷனுக்காக என்ன போடுவோம்னா இந்த ஆஸ்மோகாட் போடும். இந்த ஆஸ்மோகாட் இருக்கு தெரியுமா, இந்த ஆஸ்மோகாட் போடுவோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா வேரிகேட்டட் பிளான்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய இந்த ஆஸ்மோகாட். ஸோ இது நம்ம லைட்டாக போட்டு விட்றோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நம்ம இந்த ஹோமோலாமினாவை அப்படியே நம்ம எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான். இது ரொம்ப ரொம்ப பெரிய பிளான். இது ஒரு பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இதை தனியாக எடுத்த பிறகுதான் தெரியுதுங்க பாருங்க. இதில் 1 2 3 4 இதுக்கு அடியிலையும் ஒரு பேபி இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது. பார்க்க அப்படி தான் இருக்குது. ஸோ இதுலேயே 1 2 3 4 5 பேபிஸ் எனக்கு தெரிஞ்ச அளவில் இருக்குது. நிறைய இன்னும் பேபிஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியும், ஒரு எல்லோ கலரில் பால் மாதிரி இருக்கிற எல்லாமே அது ஆஸ்மோகாட்டஸ் தான். ஆஸ்மோகாட் தான். இது வந்து ஒரு ஸ்லோ நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த ஃபெர்டிலைசர் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபெர்டிலைசர். கொஞ்சம் குவான்டிட்டி. இது ரேட் வந்து 1000 சம்திங் இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ரூட் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. இந்த ஹோமோலுமினாவை நம்ம எப்படி கட் பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா இங்கே பாருங்கள், ரூட்ஸ் உங்களுக்கு பார்க்க தெரியல. அடியிலேருந்து நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோவுமே இந்த ரெட் கலர் நீங்கள் பார்க்குற எல்லாமே அந்த தண்டு தான். இந்த தண்டு பக்கத்துலேருந்து இந்த ரூட்ஸ் இருந்தாலே இந்த பிளான்ட்ஸ் வந்து நமக்கு சர்வைவ் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரூட்ஸ் இருக்குது. பேபிஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேபி இருக்குது. அதனால இப்போ நம்ம அதை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. எப்படி கட் பண்ண போகிறீங்க? லீஃப் டேமேஜ் ஆகும் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இதை கட் பண்ணுற டைம்ல எப்படியும் ஒரு 3-4 லீஃப் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு லீஃப் இன்னொரு லீஃப் மேலே வந்து கொஞ்சம் ஓவர்லேப் ஆகி அப்படி தான் இருக்குது எல்லாமே. அதனால கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் 4-5 லீஃப் மேலே போயிடும், டேமேஜ் ஆயிரும். வேறு வழி கிடையாது. நம்ம இதை ப்ரொபகேட் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் எடுத்தாகணும். நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கின டைமும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாமா? கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இல்லையா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ. எங்கே ஒரு பேபி இருக்குது. ஆனால் நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பிளான்ட் நம்மளுக்கு கட் பண்ணவே தோணாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வேறு வழி கிடையாது. இதை எடுக்காமல் இருந்தால் இந்த பிளான்ட்டும் இதாயிரும். பேபிஸ் அவ்வளோ இங்கே அடியில் பேபி அஃபெக்ட் ஆகுது. பேபியும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொபகேட் பண்ணி ஆகணும். வேறு சாய்ஸ் கிடையாது இந்த மாதிரிப்பட்ட பிளான்ட்ஸ்க்கு. நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா பேபிஸ் அவ்வளோவுமே நமக்கு வேஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பேபி ஒன்று இடையில அதுவும் லீஃப் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு. ஓகே, பேபி கட் ஆயிட்டு, அந்த மதர் பிளான்ட் கட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்து பேபி லீஃப். ஓகே, மெல்ல அந்த ரூட் அதோட ஓவர்லேப்பாக இருக்கு. இப்போ பாருங்க, அந்த பேபி தான் அஃபெக்ட் ஆகுது பேபி. ஸோ அந்த ரூட் வந்து
ஓகே எடுத்து லைட்டாக எடுத்துட்டு கொஞ்சம் இல்லை டேமேஜ் ஆகலை. ஒரு நிமிஷம் பேபிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஓகே 1 minute. ஐயோ இந்த ரூட் அப்படிதான் நடந்து வராதான் கவர மாட்டேன்னு சொன்னேன். அந்த ரூட் மதர் பிளான்ல ரூட் நடந்து வந்துடுச்சு. அந்த ஒரு ரூட் இதாயிட்டு ஒன்றும் ஆகாதுல்ல. இல்லை அந்த பேபி அஃபெக்ட் ஆகும். நான் பேபியை பிடிச்சிருக்கேன். அதுக்கு உள்ளாடி இருந்து அடுத்த ஒரு பேபி வருது. ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க, பேபியை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பேபியும் ஓகே சூப்பராக எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மதர் பிளான்ல பாருங்கள். இது நான் இப்போ வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இது பண்ணி தான் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் பிளான்ட். இது மதர் பிளான்ட். மதர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ரூட்டும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, எனக்கு பிடிக்க முடியல வெயிட்டு. இதுவும் நம்ம 2-3 கட் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ கட் பண்ணல, நினைக்கிறேன். வேண்டாம்ல. ஆனால் இது நம்ம ஆமாம் கட் பண்ணாலும் இது வரும். ஆனால் நிறைய லீஃப் வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம கட் பண்ண வேண்டாம். இருக்கிற பேபிஸ் நமக்கு போதும். எனக்கு இதையும் ஒன்றும் பண்ண வேண்டாம். இது அப்படியே வச்சிடும். அப்போ அதில் ஒரு லீஃப்மே டேமேஜ் ஆகாது. இப்போ மொத்தத்தில் நமக்கு இந்த ஒரு லீஃப் மட்டும் வேஸ்ட் ஆகிட்டு. ஆனால் இது கொஞ்சம் கீழே உள்ள லீஃப் தான், அதனால் ப்ராப்ளம் இல்லை. மற்ற லீஃப்ஸை வந்து நம்ம ஏதாவது ஒரு ரோப் ஏதாவது போட்டு கெட்டி நம்ம அப்படியே ஒரு பாட்டில் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த பிளான்ட் வந்து காட்டில் ஆடி நாஸ் ஆகாது. ஸோ நம்ம இதை அப்படியே கெட்டிட்டு பாட்டிங் மிக்ஸ் போட்டு நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எவ்வளோ பெரிய பிளான்ட் பாருங்க, சூப்பர். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்த பிறகு பேபிஸ் பார்த்தீங்களா, பேபிஸே ஒரு பாட் ஃபுல்லுமே கவர் ஆகி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ எடுத்தோம் தெரியுமா, அந்த ஏரியாலே உள்ளாடி இன்னொரு பேபி ஃபார்ம் ஆயிட்டுருக்கு. இந்த இடத்துக்கு உள்ளாடி இன்னொரு பேபி ஃபார்ம் ஆயிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த பிளான்ட்டை நம்ம கட் பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த பிளான்ட் மொத்தமாக போயிருக்கும். என்ன இருக்குல்ல, இந்த ஹோமோலூமினா போயிருக்கும். மற்ற பிளான்ஸ் கூட ஓரளவு வந்துடும். ஓகே, இது நம்ம அப்படியே விட்டுறலாம். இனி அதுக்கு பாட்டுக்கு அது ஃப்ரீயாக வளர்ந்து போயிடும். வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து செப்பரேட் பண்ணலாம். அது வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறது எப்படின்னா, மொத்த பிளான்ட் எடுத்து நம்ம ரீபாட் பண்ணி அந்த மாதிரி செப்பரேட் பண்ணும். இன்னும் கொஞ்ச நாள் போகிற நேரம் இதுலேருந்து இன்னும் நமக்கு நிறைய பேபிஸ் வரும். ஸோ இதில் பேபிஸ் வர நேரம் நம்ம மொத்தமாக ரீபாட் பண்ணி இதை அவ்வளோத்தையும் மாற்றிடலாம். கட் பண்ண பிளேஸில் சாஃப் அப்ளை பண்ணிட்டோம். அதுலேயே அப்ளை பண்ணிடலாம்ல சாஃப், வேண்டாமா? என்னாச்சு, ரூட் அந்த லீஃப் வழியாக வெளியில் வந்திருக்கான். ரெண்டு மூணு ரூட் அதுக்கு உள்ளாடி இருக்கு இல்லையா? அப்போ மொத்தத்தில் 2 லீஃப் வேஸ்ட் ஆயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த பாட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 feet பிரெட் அண்ட் விட்த் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய பாட் தான் நம்ம எடுத்துருக்கோம். அதில் அடியில் வந்து ட்ரைனேஜுக்காக நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஓட்டு கொண்டு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண பாட்டிங் மிக்ஸ் இதில் தான் நம்ம அந்த பெரிய மதர் பிளான்ட்டை வைக்க போகிறோம். எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம முதல்ல வச்சுருந்த பாட்டை விட இது கொஞ்சம் பெரிய பாட்டு தான். அதுலேயே இது ஃபுல்லும் கவர் ஆகி தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டிக்கர் கொடுத்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாட்டிங் மிக்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டிங் மிக்ஸ் பண்ணுறது நேரமே நம்ம கொஞ்சம் ஆஸ்மோ கோட் போடணும். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம், நம்ம அந்த பிளான்ட் இது பண்ணுறது தெரியுமா, இடையிலே போட்டு விட்டுடலாம், அப்போ நியூட்ரிஷன் கிடைக்கும். இப்போ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு விட்றோம். இவ்வளோ தான். இனி வந்து இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாத அளவில் ஒரு ஷேடட் பிளேஸில் வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம அதுக்கு ரெஸ்ட்டே விடலை, கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். லீஃபை பாருங்கள் அப்படியே இதாயிட்டு.
ரொம்ப சாஃப்டான பிளான்ட். வச்ச உடனே பொதுவாக இந்த மாதிரிப்பட்ட பிளான்ட்டை வச்சு நம்ம ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. உடனே நம்ம எப்போ கட் பண்ணுறோமோ உடனே எடுத்து செட் பண்ணி ஷேடட் பிளேஸில் மாற்றினோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரொம்ப வெயில் காலங்களில் வந்து இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம். நல்ல மழை நாட்களில் வந்து ப்ரொபகேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு மழை நாட்கள் தான் இருந்தாலும் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் இருந்துட்டு தான் இருக்குது. அது கூட அதுக்கு பொறுக்க முடியாது. ஸோ நம்ம இதை அப்படியே ஒரு ஷேடட் பிளேஸில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோமோலோமினா நம்ம அதை அப்படியே வச்சிடலாம் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா பேபிஸ் நம்ம ஒரே டைமில் பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே இருக்குது. பாருங்கள், ரூட்ஸ் சைடு ஃபுல்லுமே ரூட்ஸ் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு ஃபுல்லுமே கவர் ஆகி ரூட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்க்கவே கிளியராக தெரியுதுல்ல? இங்கே பாருங்க, அவ்வளோ ரூட்ஸாக தான் இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரூட்ஸ்ன்னு பாருங்க. அடி வர ரூட்ஸாக தான் இருக்கு. பார்க்கலாம், நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்மளோட பாட்டி மிக்ஸுக்கு பிளான்டோட ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், பயங்கர ஸ்ட்ராங்காக. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம தனியாக நம்ம கட் பண்ணி வச்சு வர பிளான்ஸ் வந்து மேலே தான் வரும். ஆனால் இந்த மாதிரி அதுலேருந்து சைட்லேருந்து வர பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தெரிய மாட்டேங்குது, நல்ல டீப்பாக போயிருங்க. பார்த்தீங்களா, நல்ல கீழே வர நல்ல டீப்பாக போயிருக்கு. நம்ம இதை அவசரப்பட்டு அப்படியே எடுத்து அடர்த்து எடுக்க முடியாது. பிளான்ட் வந்து டல் ஆயிரும். நம்ம அதனால என்னென்னா இது தண்ணி வச்சு நல்லா கழுகி க்ளீன் பண்ணி தான் எடுக்க முடியும். ஓகே, நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஆந்தூரியம் வீடியோவும் சேர்த்து எடுத்துடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக போகிறதுனால நம்ம 2 பார்ட்டாக பார்க்கலாம். சரியா, இந்த பார்ட்டை நம்ம தனியாகவும் அதை தனியாகவும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளாடி இன்னும் ஷூட்ஸ் வந்துட்டுருக்கு. நமக்கான அது வெளியிலேருந்து பார்க்க தெரியல. நீங்கள் எல்லாருமே இந்த பாட்டை மிக்ஸ் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட்டு. இது பார்த்தீங்களா, இது நம்ம அவசரப்படக்கூடாது. இந்த பிளான்ஸை பொதுவாக பிரிக்கிற டைம் ரொம்ப அவசரப்படாமல் டைம் இருக்கிற நேரம் தான் நம்ம இந்த மாதிரி பிரிக்கணும். அவசரப்பட்டு பிரித்தோம் அப்படின்னா பிளான்ட் வந்து டல் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஷனில் வந்து தண்ணி அடித்து விட்டு க்ளீன் பண்ணி பார்க்குறோம். வராமல் இருந்துச்சுன்னா ஒரு 2 or 3 minutes நம்ம அதை அப்படியே உள்ளாடி ஊற வச்சு கூட நம்ம எடுக்கலாம். நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். நம்ம அதுக்கு பிறகு இந்த எல்லாமே செப்பரேட் பண்ணுற டைம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள், இங்கே இருந்தே வருது. அதுக்கு சைட்லேருந்து அடுத்த பேபி வருது ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள். ஒரு பேபி இருந்ததில்ல, அதுக்கும் சைட்லேருந்து அடுத்த பேபி வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா அது கிராஸில் வந்து நம்ம வீடியோ எடுக்கலது, அந்த கிராஸில் வந்து கட் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு கீழே இன்னும் ஒரு பிளான்ட் வந்துட்டு இருந்தது, தெரியுதுல, இன்னொரு பிளான்ட் வந்துட்டு இருந்தாலும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பிளான்ட் நம்ம எப்படி இதை கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியது வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இப்போ கட் பண்ணுற இடத்துலேருந்து இன்னும் அடுத்த பேபிஸ் வரும்ல, அப்போ இதை நம்ம இன்னும் இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல மெச்சூர் பிளான்ட். இங்கே பாருங்க, எடுக்க எல்லாமே நல்ல மெச்சூர்ட். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மெச்சூர்ட் பிளான்ட் தான். என்ன அப்படின்னா நம்ம இதுலேருந்து கட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் அவ்வளோவுமே இனி கொஞ்ச நாள் தாண்டி பார்க்குறனால இன்னும் ஷூட்ஸ் வரும் நமக்கு. இங்கே பாருங்க, இது எடுக்க முடியலையா? ஆமாம், இங்கே ஒரு தண்டு தனியாக இருக்குது பாருங்க. என்ன இது? இது இங்கே ஒரு ஷூட் வருது, இங்கே ஒரு ஷூட் வருது. அது அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதுதானே பெரிய பாட்டிலே வச்சுருவோமா இது? ஆமாம், நம்ம பேபிஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம எந்த பாட்டில் அது வச்சுருந்தோமோ சேம் பாட்டிலே வச்சிடலாம்.
நம்ம ரூட்ஸையும் கட் பண்ண வேண்டாம் அப்படி தானே, ஏன்னா உள்ளாடியும் பேபிஸ் இருக்கா. கட் பண்ண பார்ட்டில் எல்லாமே நம்ம சாஃப் அப்ளை பண்ணோம். இன்னும் இதில் ஒரு இடம் கட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேம் பாட்டிங் மிக்ஸ் போட்டு இந்த பிளான்ட் எல்லாமே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே செப்பரேட் பண்ணிட்டோம். இது இன்னொரு தண்டை கட் பண்ணி வச்சது தான். இது எல்லாமே நம்ம செப்பரேட் பண்ணது. இதுவும் அப்படி தான். அந்த மேல் பக்கம் நம்ம பார்த்தோம் தெரியுமா, அதுதான். அது நம்ம அப்படியே ஒரே பாட்டில் வச்சுட்டோம். ஏன்னா அதில் நிறைய இருக்குது பேபிஸ். எனக்கு தெரிஞ்ச அளவில் உள்ளாடியிருந்து ஒரு 3-4 பேபிஸ் வந்துட்டுருக்கு. இனி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி பார்க்கனார இந்த இடத்துல எல்லாம் பேபி சைடில் நிறைய வரும். அதனால் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதை அப்படியே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வர பார்த்தது வந்து 1 வீக் முன்னாடி நம்ம எடுத்த வீடியோ. இப்போ 1 வீக் ஆயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண அந்த மதர் பிளான்ட் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, இதில் ஒரு சின்ன பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பிளேஸ் இங்கே எல்லாமே நல்லா ஹார்ட் ஆயிடுது. உள்ளாடி நல்லா ஃப்ரெஷ் ரூட் போட்டிருக்கோம். இந்த சைட்லேயும் ஃப்ரெஷ் ரூட்ஸ் வந்துருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம கட் பண்ணின இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கட் பண்ணது இந்த பக்கம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஷேடட் ஏரியாவில் வச்சுருந்தோம். இது வந்து அந்த மதர் பிளான்ட்ல மேல் பக்கம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் ஆகிட்டு. பார்த்தீங்களா, மேலே ஒரு லீஃப் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. மீதி வந்து சைடில் உள்ள நிறைய லீவ்ஸ் வந்து அப்படியே பழுத்துட்டு என்ன பார்க்குறீங்கல்ல, இதெல்லாமே பழுத்துட்டு நம்ம அதெல்லாமே கட் பண்ணிட்டோம். நம்ம அதை கட் பண்ணாமல் என்னென்னா பிளான்ட் அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாமே நம்ம கட் பண்ணது தான். மேலே வந்து கொஞ்சம் மணல் போட்டுக்கோங்க, அந்த கேப் எல்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகட்டும் அப்படின்னு மணல் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டெய்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் வந்து இந்த லீஃப்ல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 1 வீக்காகவே நம்ம அதான் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை வந்து லீஃப் எல்லாம் கொஞ்சம் டல்லாக நம்ம இருந்துச்சு. ஸோ எல்லாமே இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு. இது எல்லாமே பேபி பிளான்ட்ஸ். பிரித்து சொல்லலாம் பேபி பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட்டுமே டல்லாகலை, எல்லாமே நல்லா தான் நிற்கிதுங்க. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக ஒரு லீஃப் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.